எனக்கு ஒரு ரோல் கிடைச்சா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு படத்துல நடிக்கணும் ஆசைதான். அது உங்க படத்துல நடிக்கிறது எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? கண்டிப்பா அது வேற லெவலா இருக்கும். நான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இந்த வாக்கி டாக்கில எல்லாம் பேசுவாங்களே அப்படியா? அவன் அப்படிதான் சொல்றேன். ஏய் சாவியை கொடு சீக்கிரம். இல்ல சாவி விடுவேன். ஐயோ கத்தி எடுத்து இல்ல. சாவி என்கிட்ட இல்ல, அங்க முட்டையில இருக்கு. என்னது முட்டையில இருக்கா? என்ன உலகிட்டு இருக்கா அந்த பேசாம. கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி பாப்போம் என்ன நடக்குதுன்னு. எந்த ஒயரை கட் பண்ணணும்? பச்சை ஒயரா சப்பு ஒயரா? ஐயோ முதல்ல பாம்பு எடுத்துருச்சு, அதனால மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சு. மறுபடியும் நீ பண்ணி ஆகணும். திரும்ப போ. வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜென் திகில் பாண்டி ஜெயஹோப் சூனாபானா வி அல்லாட்டார்முகம் ஜீமின் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜாங்குக். வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. ஹலோ நைஸ் டு மீட் யூ. ஆஹா நைஸ் டு மீட் யூ. இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படினா டாம் க்ரூஸ். நீங்கலாம் ஆர்வமா காத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அவங்கள மீட் பண்ணலாமா? எல்லாம் ரெடியா? நீங்கலாம் நல்லா பாடுறீங்க. Thank you. நல்லா போறோம்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் நீங்க உட்காருங்க. சேர் உட்காருங்க. நிக்கிறீங்க. Do you know BTS? Yes, I know. உண்மையை சொல்ல போனா எங்க ஊருக்காரங்களாம் உங்க படத்தை விரும்பி பார்ப்பாங்க. எல்லா படமும் கொரியன் டப்பிங்ல வரும். சூப்பர் படம் சொல்லிட்டு தெரியும் நாங்க எல்லாருமே. செம்மையா இருக்கும் உங்க படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கேரியருக்கு, உங்களோட சிங்கிங் கேரியருக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். நல்லா பாடுறீங்க, சூப்பரா இருக்கு. நான் கூட பிடிஎஸ் பாட்டெல்லாம் கேட்குறேனே, அதனால தான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இது சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் முதல்ல எனக்கு 15 வயசு இருக்க பார்த்து உங்களோட படத்தை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். வாவ். அதுவும் மிஷன் இம்பாசிபிள் அந்த படத்தை தான் நான் வாட்டி பார்த்தேன். அப்பொழுது உங்களோட ஃபேன் ஆயிட்டேன். இன்னைக்கு நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். உங்களை பார்க்க தான் நான் வந்திருக்கேன். மெயினாக நான் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு ஸ்பெஷல் தான். இன்னைக்கு எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ரஞ்சித் எபிசோடுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. கொரியாவுக்கு இதோட நீங்க 12வது வாட்டி வரீங்களாமே, அப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? கொரியாவை பத்தி சொல்றீங்களா? எல்லாமே பிடிக்கும். நான் நிஜமா தான் சொல்றேன். ஏன்னா எல்லா வாட்டியும் இந்த ஊருக்கு நான் வரப்ப இந்த ஊரோட மியூசிக், இந்த ஊரோட கல்ச்சர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாத்தையும் பார்த்து ரசிப்பேன். இந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப பாசக்காரங்க, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்களா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம். உங்களுக்கு ஃபேன்ஸ் எவ்வளவு பிடிக்கும்? நம்ம கொரியன் ஃபேன்ஸை அதை பத்தி சொல்லுங்க. கொரியன் ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப பொலைட்டானவங்க. அவங்கள பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா நான் எப்போ சைன் போட போனாலும் அவங்க ரொம்ப. கொரியன் சாப்பாடு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னது? நான் நிறைய சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். எல்லா சாப்பாடும் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பேர் சொல்ல வரல, தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. உங்களோட ஃபேமஸ் படம் மிஷன் இம்பாசிபிள். நீங்க கடைசியா பிளேன்ல தொங்குவீங்க, தண்ணி கடியில ஃபைட் பண்ணுவீங்கல்ல, அந்த படத்தோட பிஹைண்ட் தி சீன் சொல்லுங்க. அந்த படம் ரொம்ப கஷ்டமான படம் இருக்கிறதுலே அதுதான். ஏன்னா அந்த படத்தை எடுக்க 7 வருஷம் ஆச்சு. நாங்க 7 வருஷமா வெளியே செல்லாம மறைச்சிக்கிட்டே இருந்தோம். அந்த செட்டெல்லாம் ரெடி பண்றதுக்கே நிறைய வருஷம் ரொம்ப ரீச் ஆயிடுச்சு. ஆனா நீங்க அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணதுனாலயே சூப்பரா இருக்கும். அந்த படத்துல ஸ்டண்ட் எல்லாம் வேற லெவல்ல. பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டேன் சின்ன வயசுல. எப்படி ஒரு பிளேன்லயே தொங்கிட்டு போறாரு? நம்மளா இருந்தா பறந்துருவோமே, எப்படி அந்த பிளேனை பிடிச்சிட்டு நிக்கிறாருன்னு நல்லா ஷாக் ஆயிட்டேன் சின்ன வயசுலயே. எப்படி என்னாலே முடியலதான். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கை கால்லாம் அப்படியே லூஸ் விட்டுருச்சு. இருந்தாலும் வேற வழி இல்லாம நான் பிடிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எவ்வளவு நேரம் தொங்கிட்டே இருக்கிறத இடம் தொங்க விட்டாங்க என்னைய. வேற வழி இல்லாம தொங்கிக்கிட்டே கிடந்தேன். மூஞ்சில காத்து வந்து அடிச்சிச்சு, தாங்க முடியல. ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷத்துலயே ஃபுல் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கை தொங்கிக்கிட்டே இருக்குல்ல, டைட்டா ஒரு பொருளை பிடிச்சிருக்குல்ல, அதனால அப்படி ஆயிடுச்சு. ரொம்ப தாங்க முடியல. நீங்க எங்களை நிறைய என்டர்டெயின் பண்ணிருக்கீங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சு அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. பரவாயில்ல, ரொம்ப நன்றி தான். ஏன்னா என் வாழ்க்கை பறவை அதுலதான் போக போகுது. நடிப்பு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தான் நான் எப்பவுமே ஆசைப்படுவேன். அதனால கவலைப்படாதீங்க. ஒரு நல்ல ஏத்துட்டறதுங்களை காப்பாத்துங்க எல்லா படத்துலயும். உங்களுக்கும் ஃபேன்ஸ் இருக்கு, எனக்கும் ஃபேன்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட படத்துல எனக்கு ஒரு ரோல் கிடைச்சா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு படத்துல நடிக்கணும் ஆசைதான். அது உங்க படத்துல நடிக்கிறது எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? கண்டிப்பா அது வேற லெவலா இருக்கும். நான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இந்த வாக்கி டாக்கில எல்லாம் பேசுவாங்களே அப்படியா? ஆமா அப்படிதான் சொல்றேன். நிஜமாவா? ரொம்ப நன்றி. ஆமா உண்மையில நல்லா இருக்கும். படம் இன்னும் சுவாரஸ்யமா போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நான் பாட்டு சண்டை போடுவேனா, நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? பிடிஎஸ் என்னோட படத்துல இருக்கிறது எனக்கும் பெருமை தானே. இப்படி நீங்க சொல்லுங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா என்ன உங்களோட படத்துல சேர்த்து நீங்க தப்பு பண்ணிடாதீங்க. ஐயா அப்படியெல்லாம் கிடையாது. இல்ல எனக்கு பெருசா நடிக்க வராது. இருந்தாலும் ட்ரை பண்ணுவேன் தான். கண்டிப்பா ஃபேன்ஸ் நாங்களும் உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். மிஷன் இம்பாசிபிளா? என்னடா இது? அது நம்ம ஊர்ல ஏதோ மிஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி டாம் க்ரூஸ் இங்கே வந்தாரு எனக்கு தெரியலையே.
12 வாட்டி இந்த ஊருக்கு வந்து இந்த ஊருக்கு பிடிச்சி படிச்சு போல. இந்த ஊரை விட்டு கேம இங்கே ஒரு மிஷின் வச்சுட்டு போயிருக்காரு. நான் அதுக்கு உதவி பண்ணணுமா? இப்ப ஜின்னு டாம் க்ரூஸ் மாதிரி ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் ஆயிட்டான். பாப்போம் எப்படி நம்மள ஜின்னு காப்பாத்துறான்னு. எனக்கு மிஷன் பண்ண வேண்டிய நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இதெல்லாம் ஒரு மிஷினாடா? இப்படி டாம் க்ரூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. என்னடா அப்படி 50 ரூபாய் கொடுக்குறீங்க என்கிட்ட? இதெல்லாம் ஒரு மிஷினா? அப்படி நான் பண்றேன்ல. சீக்ரெட் ஏஜென்ட்னா இப்படிதான் வெட்டியா பல்ட்டிலாம் அடிக்கணும். வில்லன் கிட்ட மாட்டிக்கிட்டா பெனால்ட்டி பண்ற மாதிரி ஆகுமா? இந்த தொழிலாம் வேற இருக்குதா? இப்ப என்ன பண்றது? இல்ல யாருன்னு வேற தெரியல. சரி ஓகே, ஆரம்பிப்போம். ஓ ஓ இப்போ நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓ வில்லன் கண்ணில் பற்றக்கூடாது. அங்க இருக்கானா வில்லன்? ஐயோ வில்லனை பாத்திரக்கூடாது. குடிஞ்சு குடிஞ்சு நடந்து போவோம். பார்த்துட்டோன்னா என்ன பண்றது? ஐயோ ஐயோ ஓடிட வேண்டியதான். பார்த்துட்டோன்னே என்ன பண்றது? நான் தான் ஓடிட்டேன்ல. கையில மாட்டினாதானே பெனால்ட்டி. பார்த்ததுக்குலாம் பெனால்ட்டி கொடுக்கக்கூடாது. ஓகே, அவன் அந்த பக்கெட்டு போயிட்டான் போல. நம்ம இந்த பக்கெட்டு வருவோம். இங்கேதான் இங்கே இருந்தான் வில்லனை காணோம். சரி நம்ம இப்படிக்கா ஓடிடுவோம். ஏய் சாவியை கொடு சீக்கிரம். ஐயோ கத்தி இல்லையா? சாவி என்கிட்ட இல்ல, அங்க முட்டையில இருக்கு. என்னது முட்டையில இருக்கா? என்ன ஓடிட்டு இருக்கா அந்த ஆளு? சாவி முட்டையில இருக்கா? முதல்ல நான் எங்க போய் இந்த சாவியெல்லாம் தேடுவேன் இவ்வளவு இடத்துல? நீ வில்லன் கிட்ட மாட்டிக்கிட்ட. சம் 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 விளையாடு. சம் 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 சம். எங்க கிட்ட நான் ஜெயிச்சிட்டேன். அப்புறம் என்ன? அது மட்டுமா? கண்ணை சுமிட்டாம திறந்தே வச்சிரு. இது வேற இன்னொரு கேமா? எத்தனை தான் வில்ல வெத்து விட்டதா இருக்கான். நான் கூட அடிப்பாடு நினைச்ச கடைசியில பார்த்தா கேம் விளையாட வைக்கிறான். எங்க சாவி இருக்கும்? சம் சம் சம். தப்பிச்சுக்கிட்டே இருக்கியா? சம் சம் சம். இது என்ன இடம்? சாவி இங்கதான் இருக்கும் போலயே. கிடைச்சிருச்சு, சாவி கிடைச்சிருச்சு. அடுத்த ஏதோ கொடுத்துருக்காங்க ஒரு மிஷின். இதை பிடிச்சானுமே. கையில மேப் வந்துருச்சு. இப்ப பாம் எங்க இருக்கு கண்டுபிடிச்சு போயிடணுமா? சீக்கிரம் போகணும். ஐயோ பாம் ஏதோ ஒரு கதவுக்குள்ள போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம சாவி போட்டு திறந்து சீக்கிரம் போய் பாம் ஆஃப் பண்ணணும். எந்த இடத்துல இருக்குன்னு தெரியலையே. இந்த மேப்ல போட்டிருக்குன்னு சொன்னாங்க, ஆனா எங்க இருக்கு? ஓ என்ன இது திறந்து தொலைய மாட்டேங்குது? இதுக்குள்ளதான பாம்பு இருக்கு. இதுதான் அந்த கதவு மாதிரி தெரியுது. மாத்தி ஃபேக்கான சாவி எடுத்துட்டு வந்துட்டோமோ? என்ன திறக்க மாட்டேங்குது? எப்படி திறக்காம இருக்கும்? பாம்பு வேற வெடிக்க போகுது. டைம் முடிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றதுன்னா? ஓ ஓ இப்பதான் கதை திறந்துருக்கேன். இதுக்கு ஒரு உள்ள போறது. லேசர் லைட்லாம் வேற வச்சிருக்காங்க. இதுல மாட்டிட்டா அவ்வளவுதான். ஓ ஐயோ ஐயோ தரையில வெங்காய வெடிலாம் போட்டு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் மிதிக்காம போகணுமா? இப்ப இல்லாம டாம் க்ரூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. வெங்காய வெடி மேல கால வைக்காம. ஐயோ ஐயோ இது மேல படுது. லேசர் லைட் பட்டுருச்சு. இப்ப என்ன ஆபத்து? அதுக்கு வேற தெரியல. ஓ ஓ ஐயோ ஓ இப்ப எப்படி பாம் ஆஃப் பண்றது? எனக்கு அது வேற தெரியாது. டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. பாம் வெடிக்க போகுது. ஐயோ இடம் ரொம்ப புகையா இருக்கு. இந்த மாதிரி தான் அவருக்கு இருக்கும் இடம். ஓ ஐயோ இப்போ நான் பாஸ்வேர்டு வேற கண்டுபிடிக்கணும். அப்பதான் இந்த பாம் ஆஃப் பண்ண முடியுமா? டைமர் செட் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன பண்றது? என்ன இடத்துல இருக்கும்? பிடிஎஸ்னாலே ஜின்னு ஆரப்ப ரன்னு என்னதுன்னு கேக்குறாங்களே. வேற சொடக்கு கேம் மாதிரி இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னும் 50 செகண்ட் தான் இருக்கு. இப்போ என்ன பண்றது? ஐயோ பாமா வெடிக்க விட போறேன் பேசாம. கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எந்த ஒயரை கட் பண்ணணும்? பச்சை ஒயரா சப்பு ஒயரா? ஐயோ முதல்ல பாம் அடிச்சிருச்சு. அதனால மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சு. மறுபடியும் நீ பண்ணி ஆகணும். திரும்ப போ. முதல்ல கஷ்டப்பட்டு முடிச்ச மறுபடியுமா? சரி பரவாயில்ல. நமக்கு ஏற்கனவே சாவி எங்கிட்டன்னு தெரியும்ல. அதே இடத்துல திரும்ப ஒரு பிரச்சனை இல்லை. ஈஸியா போய் பார்த்து எடுத்துடலாம். ஓ இந்த வாட்டி பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்குது. போன வாட்டி பண்ண ப்ராக்டிஸ்னு நினைக்கிறேன். ஓ ஓகே சாவி கொஞ்சம் வேற இடத்துல மாற்றி வச்சிருக்கீங்க. ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ரண்ட்லேயே வச்சுட்டீங்க. அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. இந்த வாட்டி டைம் நிறைய பாக்கி இருக்கு போலயே. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. ஐயோ ஐயோ ஓ முடியலையே. ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை பண்றது. இந்த பூட்டை திறக்கிறதுக்குள்ள போதும்
ஆயிடுது. எம்மா பெரிய சங்கிலி. ஐயோ, நான் வேற இடக்கு மடக்க உட்காந்துட்டேன். எப்படி நவுந்து போறதுன்னு தெரியலையே. இந்த லேசர் லைட்லாம் இருக்கு, எப்படி பூந்து வருது? ஓ போ, முதல்ல இந்த லேசர் லைட் ஆஃப் பண்ணணும். எப்படி? ஓய்யோ, இப்போ இந்த நம்பர் எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல. வேற கேமே உங்களுக்கு கிடைக்கலையா? ஏன் இப்படி கணக்கு போடுறீங்க? எவ்வளோ கொடுத்து வச்சிருக்காங்க? எனக்கு வருமா இதெல்லாம்? ஏபிசிடி வேற கலந்துருக்கு. வெறும் நம்பர் இருந்தாலே வராது. இல்லை இதெல்லாம் வச்சு என்ன பண்றது? இந்த போர்டையை முதல்ல கையில் எடுத்துப்போம். 1 + 2 3, 3 + 2 5, 5 + 2 3ல வருது. தப்பா வருது கணக்கு பூரா. மைனஸ் ப்ளஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்படி பாம்பு பக்கத்துல என்ன சேர் போட்டு உட்கார வச்சுட்டீங்களடா. நல்லா இருப்பீங்கடா நீங்க எல்லாரும். ஒரு 13 நிமிஷம் இருக்கிறப்ப வந்து உட்கார்ந்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பாம்புல ரொம்ப கம்மியாயிடுச்சு. இன்னமும் ஆன்சர் கண்டுபிடிக்காம இருக்கேன்னா? நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். நிப்பாட்டிட்டேன். டாம் க்ரூஸ் இவ்வளோ லேட் பண்ணுவாரா? அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு இப்படிதான் வருது. உடனே கம்பேர் பண்ணாதீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ண தெரியுமா? சரி, அதோட இப்படி ஒரு சொடக்கு கேம் விளையாடிட்டு இருந்தாரா? வேற பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி கொடுக்க போய் கொடுத்தீங்க. உனக்கு சொடக்கு கேமே வரல. அதை பத்திலாம் நீங்க பேசாதீங்க. எப்படி கஷ்டப்பட்டு உலகத்தை காப்பாத்திட்டேன். எல்லா பொதுமக்களையும் நான் காப்பாத்திட்டேன். நான் ஒரு பெரிய ஏஜென்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. டாம் க்ரூஸோட அசிஸ்டண்டா நான் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் அந்த இடத்த வந்து நான் ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். புரியுதா? உங்களுக்கெல்லாம் நான் பாவப்பட்டு காப்பாத்தி விட்டுருக்கேன் உலகத்தையே நானு. அதனால எல்லாரும் எனக்கு நன்றி சொல்லுங்க. இதலரா சப்ஜின். அதுக்குள்ள எபிசோட் முடிஞ்சிச்சுன்னு கிளம்பி போயிடாதீங்க. ஒரு செகண்ட் இருங்க, பின்னாடி ஒரு சீன் நான் போட்டு காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போங்க. ஜீன் எனக்கு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் தான். நான் சொன்ன அந்த சாப்பாடுலாம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வீடியோவே அனுப்புறேன். கவலைப்படாதீங்க. ஏன்னா எங்க ஊர் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உங்க ஊர் சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சாப்பிட்டு ரொம்ப நன்றி. நல்லா இருக்கும் டேஸ்ட். சாப்பிட்டு பாருங்க. வீடியோ எடுத்து அனுப்புறேன். சரி பரவாயில்ல இருக்கட்டும். நான் அடிக்கடி திரும்ப வருவேன். வந்து என்ன மீட் பண்ணாம போக கூடாது நீங்க. கண்டிப்பா. நீங்க இந்த ஊர் பக்கம் வந்து நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். கண்டிப்பா பார்க்கலாம். Thank you. கண்டிப்பா. யூசுவலா எனக்கு வர்க் நிறைய இருக்கும். நான் சுத்திக்கிட்டே தான் இருப்பேன். அதனால நம்ம ஈஸியா மீட் பண்ணலாம். Thank you. சூப்பரா இருக்கு ஜென். ரொம்ப நன்றி இந்த சாப்பாடு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு. நீங்க சாப்பிடுற இந்த வீடியோவே எடுத்து அனுப்ப ரெடியா இருக்கீங்களா நீங்க? ரொம்ப நல்லது. கண்டிப்பா. மறந்துடாம சென்ட் பண்ணுங்க. ஓகே. ஜின்னுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த சாப்பாடு அவ்வளோ நல்லா இருக்கு. ஜின்னை மட்டும் சொல்லலாம். அந்த சாப்பாடு நான் ட்ரை பண்ணிருக்கே மாட்டேன். இந்த சாப்பாடு வேற லெவலா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது சூப்பர் சாப்பாடு. கொரியன் சாப்பாடுனாலே வேற லெவல் தானே. அப்புறம் என்ன, இந்த சாப்பாடை நான் மறக்கவே மாட்டேன்.